அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கும் தூத்துக்குடி முதலீட்டாளர்களின் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் யாருக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளித்தீர்கள்? நியோமேக்ஸ் நிர்வாகத்திற்கு எதிராகத்தானே. ஆனால் புகாரும் அளித்துவிட்டு நிறுவனம் தானே நமக்கு பணமாகவோ இடமாகவோ தர முடியும் என்று கூறி அவர்களுக்கும் ஆதரவாக செயல்படுவது எப்படி? நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கு விரைவான தீர்வு கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடி சுரேஷ் அவர்கள் ஒரு மென்பொருளை உருவாக்கி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நிறுவனத்திற்கு எதிராக போராடி வருகின்றார். தமிழக மக்களை ஏமாற்றிய உண்மை குற்றவாளிகளான கமல், பாலா, சார்லஸ், வீரசக்தி மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் நியோமேக்ஸ் நிர்வாகிகளை எதிர்த்து போராடி வரும் சுரேஷ் அவர்களை மட்டுமே சுந்தர் தியாகராஜனும் தேனி மணிகண்டனும் விமர்சித்தும் உண்மைக்கு புறம்பாகவும் பேசி வருகின்றார்கள் என்பது மிக தெளிவாக தெரிய வருகின்றது. தேனி மணிகண்டன் அவர்கள் 27 ஏப்ரல் 2026 அன்று பொது தளத்தில் வெளியிட்ட காணொளியில் தூத்துக்குடி ஜோனல் ஹெட் மார்னிங் ஸ்டார் சுரேஷ் அவர்கள் மக்களுடைய சொத்தை, அதாவது நியோமேக்ஸ் நிறுவனம் சுரேஷ் அவர்கள் பெயரில் கொடுத்த சொத்தை FIRக்கு பிறகு விற்று அவர் குடும்பத்தை நடத்தி வருகிறார் என்ற பெரிய பொய் செய்தியை கேட்டு தூத்துக்குடி முதலீட்டாளர்களாகிய நாங்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளோம். தூத்துக்குடி முதலீட்டாளர்களாகிய நாங்கள் தமிழக அரசு பதிவுத்துறை ஆவணங்களின் உண்மை தன்மையை ஆராய்ந்து அறிந்து கொண்டோம். அதில் கிடைத்த உண்மை ஆதாரங்களை பொதுமக்களின் பார்வைக்கும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கும் தருகின்றோம். தூத்துக்குடி சுரேஷ் அவர்களுக்கும் நியோமேக்ஸ் திருடர்கள் ஷெல் கம்பெனிகளை ஆரம்பித்து மோசடிகளை செய்ததற்கும் தொடர்ந்து சொத்துக்களை விற்று வருவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கின்றோம். தூத்துக்குடி முதலீட்டாளர்களின் முதலீடுகளையும் அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களின் முதலீடுகளையும் மீட்டெடுக்க குற்றவாளிகளான நியோமேக்ஸ் நிறுவன நிர்வாகிகளை எதிர்த்து நீதிமன்றத்தில் விரைவான தீர்வுக்கு சாப்ட்வேர் ஒன்று தேவை என்பதை வலியுறுத்தி போராடி வருகிறார். அவருடைய அந்த தீர்வுக்கான சாப்ட்வேரை எதிர்த்து நிறுவனத்தை சார்ந்தவர்களும் நிறுவனத்திற்கு ஆதரவான சங்கங்களின் தலைவர்களும் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு முதலீட்டாளர்களும் முதலீட்டாளர் சங்கங்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டுகின்றோம். தூத்துக்குடி சுரேஷ் அவர்களை இயக்குநராக நியமித்து 2022ஆம் ஆண்டு 2 ஷெல் நிறுவனங்களை நியோமேக்ஸ் நிறுவன தலைவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். தூத்துக்குடி முதலீட்டாளர்களுக்காக நோவா ஸ்கொயர் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் அவருக்கு தெரிந்தும் ஜென்ஸ்கேப் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் அவருக்கு தெரியாமலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிய வருகின்றோம். நோவா ஸ்கொயர் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் RS நம்பர் 160-1 பிளாட் நம்பர் 4 பிளாக் B உத்தங்குடி மதுரை 625107. நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட தேதி 21 ஜூன் 2022. இயக்குநர்கள் திரு ராமசாமி திருப்பா, இவர் யார் என்று தெரியவில்லை. 2 திரு சேகர் அஸ்வத், இவரும் யார் என்று தெரியவில்லை. 3 திரு மரியான் சுரேஷ். 2வது ஷெல் நிறுவனத்தின் முகவரியும் அதன் இயக்குநர்கள் விவரமும்: ஜென்ஸ்கேப் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், முகவரி RS நம்பர் 1601 பிளாட் நம்பர் 4 பிளாக் A உத்தங்குடி மதுரை 625107. நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட தேதி 24 ஜூன் 2022. இயக்குநர்கள் திரு ராஜ்குமார் பாஸ்கர், இவர் கமலக்கண்ணனின் சகோதரர். திரு ராஜேந்திரன் சோமசுந்தரம், இவர் கமலக்கண்ணனின் சகோதரர். திரு மரியான் சுரேஷ். ஜென்ஸ்கேப் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்காக வாங்கப்பட்ட மற்றும் விற்கப்பட்ட சொத்து விவரங்கள், இயக்குநர்கள் மற்றும் பினாமிகளின் பெயர்கள், அந்த சொத்துக்களின் தற்போதைய நிலை குறித்தும் பார்ப்போம். விற்பனை ஆவண எண் 1985/2022. சார்பதிவாளர் அலுவலகம் ராமேஸ்வரம், கிராமம் மண்டபம். பதிவு தேதி 22 ஆகஸ்ட் 2022. சவுத் சைடு ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு S சிவகுமார் என்பவரால் விற்கப்பட்டுள்ளது. ஜென்ஸ்கேப் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக இயக்குனர் திரு அஸ்வத் என்பவரால் வாங்கப்பட்டுள்ளது. சர்வே எண்கள் 852/1A2A1, 876/1A2, 851/3C1, 876/1A3, 867/1A4, 825/1B2, 825/1B3A1. நிலத்தின் அளவு 33.2 ஏக்கர். கைட்லைன் மதிப்பு ரூ. 28,19,400. விற்பனை ஆவண எண் 1977/2022. சார்பதிவாளர் அலுவலகம் ராமேஸ்வரம், கிராமம் மண்டபம். பதிவு தேதி 22 ஆகஸ்ட் 2022. டார்க் ரூம் கிரியேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு V அருண் என்பவரால் விற்கப்பட்டுள்ளது. ஜென்ஸ்கேப் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக
இயக்குனர் திரு அஸ்வத் என்பவரால் வாங்கப்பட்டுள்ளது. சர்வே எண்கள் 858/1A 2B, 876/4, 876/5. நிலத்தின் அளவு 25.25 ஏக்கர். கைடுலைன் மதிப்பு ரூ. 39,59,650. பிழை திருத்த ஆவண எண் 1669/2023. சார்பதிவாளர் அலுவலகம் ராமேஸ்வரம், கிராமம் மண்டபம், பதிவு தேதி 26 ஜூன் 2023. சவுத் சைடு ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக பினாமி திரு டி. திருமாறன் என்பவரால் விற்கப்பட்டுள்ளது. ஜென்ஸ்கேப் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக பினாமி திரு வி. அருண் என்பவரால் வாங்கப்பட்டுள்ளது. சர்வே எண்கள் 851/1A2A1, 876/1A2, 851/3C1, 876/1A3, 876/1A4, 825/1B2, 825/1B3A1. நிலத்தின் அளவு 33.2 ஏக்கர். கைட்லைன் மதிப்பு ரூ. 51,88,000. விற்பனை ஆவண எண் 1860/2023. சார்பதிவாளர் அலுவலகம் ராமேஸ்வரம், கிராமம் மண்டபம், பதிவு தேதி 14 ஜூலை 2023. ஜென்ஸ்கேப் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு டி. திருமாறன் என்பவரால் விற்கப்பட்டுள்ளது. ஃபியூசன் லீசர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு வி. அருண் என்பவரால் வாங்கப்பட்டுள்ளது. இதன் சர்வே எண்கள் 858/1A 2B, 876/3, 876/4, 851/1A2A1, 876/1A2, 851/3C1, 876/1A3, 867/1A4, 825/1B2, 825/1B3A1. நிலத்தின் அளவு 58.45 ஏக்கர். கைடுலைன் மதிப்பு ரூ. 51,88,000. விற்பனை ஆவண எண் 2419/2024. சார்பதிவாளர் அலுவலகம் ராமேஸ்வரம், கிராமம் மண்டபம், பதிவு தேதி 3 அக்டோபர் 2024. ஃபியூசன் லீசர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு வி. அருண் என்பவரால் விற்கப்பட்டுள்ளது. சாய் பாரதி ரிசார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு கட்டிப்பட்டி சுதாகர் என்பவரால் வாங்கப்பட்டுள்ளது. சர்வே எண் 876/3. நிலத்தின் அளவு 9 ஏக்கர். கைட்லைன் மதிப்பு ரூ. 27 லட்சம். விற்பனை ஆவண எண் 2420/2024. சார்பதிவாளர் அலுவலகம் ராமேஸ்வரம், கிராமம் மண்டபம், பதிவு தேதி 3 அக்டோபர் 2024. ஃபியூசன் லீசர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு வி. அருண் என்பவரால் விற்கப்பட்டுள்ளது. சாய் பாரதி ரிசார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு கட்டிப்பட்டி சுதாகர் என்பவரால் வாங்கப்பட்டுள்ளது. சர்வே எண்கள் 876/1A2, 876/4. நிலத்தின் அளவு 10.65 ஏக்கர். கைட்லைன் மதிப்பு ரூ. 36,59,650. தான ஆவண எண் 916/2026. சார்பதிவாளர் அலுவலகம் ராமேஸ்வரம், கிராமம் மண்டபம், பதிவு தேதி 30 மார்ச் 2026. மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு டிடிசிபி மின் பகிர்மானத்துக்காக தான பத்திரம் பதியப்பட்டுள்ளது. ஃபியூசன் லீசர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு வி. அருண் என்பவரால் தானம் தரப்பட்டுள்ளது. சாகுபுரம் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு எஸ். சிவகுமார் என்பவரால் தானம் தரப்பட்டுள்ளது. சாய் பாரதி ரிசார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு எஸ். சிவகுமார் என்பவரால் தானம் தரப்பட்டுள்ளது. சர்வே எண் 876/4. நிலத்தின் அளவு 1499.41 சதுர அடிகள். கைட்லைன் மதிப்பு ரூ. 1,12,500. தான ஆவண எண் 1276/2026. சார்பதிவாளர் அலுவலகம் ராமேஸ்வரம், கிராமம் மண்டபம், பதிவு தேதி 13 மே 2026. மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு பூங்கா, சாலை மற்றும் உள்ளாட்சி வகைக்காக தானப்பத்திரம் பதியப்பட்டுள்ளது. ஃபியூசன் லீசர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு வி. அருண் என்பவரால் தானம் தரப்பட்டுள்ளது. சாகுபுரம் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு எஸ். சிவகுமார் என்பவரால் தானம் தரப்பட்டுள்ளது. சாய் பாரதி ரிசார்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்காக திரு எஸ். சிவகுமார் என்பவரால் தானம் தரப்பட்டுள்ளது. இதன் சர்வே எண்கள் 853/2A, 2B1, 854,
857/1A2 1B1 2 3, அடுத்து 876/1A2A 1A 2B 1B 2 3 4. நிலத்தின் அளவு 1,55,412.97 சதுர மீட்டர். கைட்லைன் மதிப்பு ரூ. 100. இந்த ஆவணப்பதிவுகளில் இருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், கமலக்கண்ணனின் சகோதரர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஜென்ஸ்கேப் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தையும் நோவா ஸ்கொயர் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் இயக்குநர்களில் ஒருவரான மதுரையைச் சேர்ந்த திரு அஸ்வத் என்பவரின் பெயரிலேயே வாங்கியிருக்கின்றார்கள். சென்னையை சார்ந்த திரு எஸ். சிவகுமார், சென்னையை சார்ந்த திரு வி. அருண் மற்றும் சிவகங்கையை சார்ந்த திரு டி. திருமாறன் ஆகியோர் பினாமிகளாக இருந்து செயல்பட்டிருக்கின்றார்களோ என்று சந்தேகிக்கின்றோம். மிக அவசரம். 18 மார்ச் 2026 அன்று மேற்கண்ட சொத்துக்களை உள்ளடக்கி 94.86 ஏக்கருக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்குவதற்கு அப்ரூவல் நம்பர் ROC நம்பர் 001XD4BS/TCP 10/2026/TCP விண்ணப்பித்துள்ளார்கள். 13 மே 2026 அன்று டிடிசிபி அப்ரூவல் பெறுவதற்கு ஆளுநருக்கு சாலை, பூங்கா மற்றும் உள்ளாட்சிக்காக 1,55,412.97 சதுர மீட்டர் நிலத்தை தான ஆவண எண் 1276/2026 வாயிலாக பதிவு செய்துள்ளார்கள். இந்த லே அவுட்டை உடனே தடை செய்ய ராமேஸ்வரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தடை மனு கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த ஆதாரங்கள் போதுமா திரு தேனி மணிகண்டன்? இந்த காணொளியை பார்த்த பிறகு இதன் ஆதாரங்களை ஆராய்ந்து நீதிமன்றம் சென்று உங்களை நம்பியிருக்கும் முதலீட்டாளர்களுக்கான பிரச்சனையை தீர்க்கும் வழியை பாருங்கள். பொய் பேசி தெரிய வேண்டாம் திரு தேனி மணிகண்டன். திரு சுரேஷ் அவர்கள் வைத்திருக்கும் மென்பொருள் பற்றின என்ன டெக்னிக்கல் அறிவு உங்களுக்கு இருக்கிறது? நிறுவன தலைவர்கள் பேச சொல்லும் அனைத்தையும் பொதுவெளியில் வந்து என்ன ஏதென்று யோசிக்காமலே பேசிவிடுவீர்களா? நோவா ஸ்கொயர் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கான சொத்துக்களையும் மேற்சொன்ன நபர்களே கையாண்டு வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது குறித்த விரிவான ஆதாரங்களுடன் மீண்டும் சந்திப்போம். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும் நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமை முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.